ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் உள்ள ஜன் சோலார் பேனல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் பேனல். இதை வந்து நான் நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ZunSolar இந்தியாஸ் நம்பர் 1 சாய்ஸ்னு போட்டிருக்கு. 25 years ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி போட்டிருக்கு. சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கு. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம்லாம் போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சோலார் வீடியோ வந்து என்னோடய சேனலில் நிறையா இருக்குது. 10 வாட்ஸ் சோலார் வச்சு எப்படி டிவி ஓட வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சோலார் டிசி டேபிள் ஃபேன், பழைய அம்மா கவர்மெண்ட் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேனை நம்ம எப்படி டிசி ஃபேனாக மாற்றி சோலாரில் அண்ட் பேட்டரியில் 12 volt பேட்டரியில் ஓட வைக்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். எல்லாமே சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 180 வாட்ஸ் சோலார் பேனல். இது வந்து மோனோ கிறிஸ்டலின் மேட் இன் இந்தியா போட்டிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டைமண்ட் கட்டு மாதிரி பிளாக் கலராக வந்தால் வந்து அது மோனோ கிறிஸ்டலின். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது, காலையில் 8 மணி. இப்போ தான் சூரியன் உதிச்சிட்டு இருக்குது. நான் வேணால் டைம் வந்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சோலார் பேனல் எடுத்து நம்ம இந்த காலையில் வெயிலில் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். நான் வந்து சோலார் பேனலை வெளியே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூர் பிளாக்காக டைமண்ட் கட்டோடு இருக்குது. மோனோ கிறிஸ்டலின் நியூ பேனல் ZunSolarஉடையது. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அல்லது நீங்களே வந்து போய் தேடி வாங்கிக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து 6000 ரூபா வந்துச்சு. அதாவது சோலார் பேனல் ப்ளஸ் 20 amps சார்ஜ் கண்ட்ரோலர் ரெண்டும் சேர்ந்து 6000 ரூபா பக்கம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலோட பாசிட்டிவ் ஒயர், ரெட் கலர் தெரியுதுங்களா, பாசிட்டிவ் ஒயர், பிளாக் கலராக இருக்கிறது நெகட்டிவ் ஒயர். இங்கே வந்து போட்டிருக்குது சோலார் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்கு. 180 வாட்ஸ் பேனல். ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 22.5 வோல்ட்டு. மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டு. மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் 1000 வோல்ட் போட்டிருக்குது. உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் பார்த்திங்கன்னா 9.53 amps வருது. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஃபியூஸ் ரேட்டிங் வந்து 15 amps போட்டிருக்கான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல், சோலார் பேனலோட மேனுவல் போட்டிருக்கான். ப்ளஸ் வாரண்ட்டி கார்டு வந்து இதிலே தான் இருக்குது. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சோலார் பேனலோட நம்பர் எடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது வந்து மேனுவல். அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான். எந்த மாதிரியான டைமில் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறான். ஓகே, இந்த கிராஃபு டேட் அண்ட் டைமில் என்ன டேட் அண்ட் டைமில் செக் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரியான வெதரில் செக் பண்ணிக்கிறாங்க எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல சார்ஜ் கண்ட்ரோலர், 20 amp சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சார்ஜ் கண்ட்ரோலர்லேயே நம்மளே வீட்டிலே வந்து பண்ணிக்கிற மாதிரி பின்னாடி ஒயரிங் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பேட்ரி வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஏறிட்டுக்குது. இந்த பேட்ரி வந்து எப்படி ரீசார்ஜ், அதாவது பழைய பேட்ரி வந்து எப்படி நம்ம லெட்டு ஆசிட்டை ஊற்றி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சார்ஜ் கண்ட்ரோலை கனெக்ஷன் பண்ணி எத்தனை ஆம்ப்ஸ் வருது, எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 8 மணி ஆக போகுது. 8லேருந்து 9க்குள்ளே 8:45 ஆக போகுது. வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்திருக்குது. மார்னிங் ஒரு அளவுக்கு தான் வெயில் அடிக்குது, பெருசாக ஒன்றும் வெயில் அடிக்கலை. இந்த வெயிலில் வந்து எத்தனை வோல்டேஜ் இருக்குதுன்னு இந்த மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் மீட்டர் வந்து டிசி மோடில் போட்டேன், பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். நான் 2 ப்ரோப்பை எடுத்து 2 இதுலேயும் வச்சுட்டேன். 17.07 வோல்ட் 06 வோல்ட் வந்து காமிக்குது. மணி பார்த்திங்கன்னா 8:45லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ நான் வந்து நிழலில் தான் வச்சுருக்கிறேன், அதாவது வெளியவே கொண்டு போகலை, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சுத்தமாகவே இல்லை, ஒரு மோடம் போட்ட மாதிரியான இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வரும், அப்போ வந்து நம்ம வெளியே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 சம்திங் வோல்டேஜ் வருது. ஒரு சில நேரத்தில் 19 வோல்ட்டு 18 வோல்டேஜ் வருது. இப்போ இதே அளவு வோல்டேஜ் ஆம்ப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஓகே, ஆம்ஸ் பார்க்குறக்கு வந்து நம்ம 10 ஆம்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா சாக்கெட். இந்த ரெட் கலர் ப்ரோப் தூக்கி அந்த 10 ஆம்ஸில் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணுனா நம்ம இதுக்குள்ளே இருக்கிற ஆம்ஸ் பார்த்துடலாம். சோலார் பேனல்லேருந்து அவுட்புட் எவ்வளோ ஆம்ஸ்னு வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 9.53 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் அவுட்புட் தரும். அதனால் 10 ஆம்ஸ் நான் போடுறேன். நீங்கள் ஒரு 240 வாட்ஸ் 260 வாட்ஸ் சோலார் பேனல் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக 10 ஆம்ஸ் விட அதிகமாக இருக்கிற மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மல்டிமீட்டர் போயிடும். இந்த 10 ஆம்ஸ்க்கே வந்து மல்டிமீட்டர் கன்ஃபார்மாக புகஞ்சிரும். நான் ஒரு கொஞ்சம் செகண்ட் தான் வச்சு பார்க்க போகிறேன். பேரலராக கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0.131 அந்த மாதிரி ஆம்ஸ் தருது. 0.135 தான் ஆம்ஸ் தருது. ரொம்ப கம்மியான ஆம்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோலார் பேனலில் என்னோடய திண்ணையில் வெளியே கொண்டு வந்து வச்சுட்டேன். சன்லைட் ஒரு அரை பேனலில் ஆஃப் பேனலில் சன்லைட் படுது. இப்போ வந்து ஆம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆம்ஸ் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒரு 5 ஆம்ஸ் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் பக்கத்தில் வருது. இதான் சோலார் பேனலோடைய அன்பாக்சிங்கே. அடுத்து நம்ம சேனலில் வந்து 40Ah 12V எக்ஸைடு சோலார் பேட்ரி வந்து நியூவாக அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ப்ளீஸ் அந்த வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.